ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சாயந்தரம் நான் விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் சாமி கும்பிட்டது, விளக்கேற்றுறது எல்லாமேவும் சாயந்தரமாகவும் கொழுக்கட்டை கொஞ்சமாக கொழுக்கட்டை வச்சுருக்கு. அதாவது எள் ஜீனி எல்லாம் ஜீனி போட்டு நல்லா எள் பொரிகடலை எல்லாம் தேங்காய் சுக்கு பொடி எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சு விட்டுட்டேன். கொஞ்சமாக இனிப்பு போடாமல் கொஞ்சமாக உருண்டையாகவும் கொஞ்சம் திரட்டி போட்டு அதுக்கப்புறமா 2 விளக்கு மட்டும் அதில் பச்சரிசி மாவில் விளக்கு வச்சு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாமி கும்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த விளக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சதில் எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்றது நல்லதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் மாவுலேயே அவிச்சு இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணேன். 2 விளக்கு வச்சுருந்தேன். 2யுமே நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு சின்னதாகவும் போட்டு ரெடி பண்ணி பொறுத்துறதுக்கு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா அவல் பொரி வாங்கி பொரிகடலை சர்க்கரை எல்லாம் போட்டு கலந்து வச்சாச்சு. நம்மளால் முடிஞ்சது தான் செய்ய முடியுங்கிறதுனால ரொம்பவும் வைக்காட்டாலும் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாகவும் அதோட ஒரு ஆப்பிள் பழமும் ஒரு கொய்யாப்பழம் வாங்கி வச்சு எல்லாம் சாயந்தரமாக பூவெல்லாம் ரொம்ப கராக்கியாக இருக்குன்ட்டு போயிட்டு வந்துட்டாங்க. திரும்ப மல்லிகைப்பூ அரும்பு மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. அதை நம்ம வீட்டிலையே கட்டலான்னு சொல்லிட்டு வீட்டிலையே சரமாக கட்டி வச்சு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மதியத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிங்கெல்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சு ரெடி பண்ணி சாதம் படைச்சிட்டு உருளைக்கிழங்கு சாப்ஸ் வச்சுட்டேன். அதுவும் நல்லா இருந்தது. உருளைக்கிழங்கு சாப்ஸ் போடுறப்ப கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருந்தேன். 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு நல்லா மொறுமொறுப்பாக இருந்தது. உருளைக்கிழங்கு சாப்ஸ் மாதிரியே தெரியலை, நல்லா இருந்தது. நேற்றுத்தோட முடிஞ்சிச்சு. சாயந்தரமாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டது நல்லா தான் இருக்குது. காலையில் கும்பிட்றதோட சாயந்தரம் கும்பிட்றது நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.